குழந்தைகளே, இன்று பாட்டி உங்களுக்கு பழமுதிர் சோலையில் அழகான கதையை சொல்லப் போகிறேன். ஒரு நாள் பெரிய தமிழ் ஞானி ஔவையார் பல இடங்கள் சுற்றி மிகவும் சோர்வாக பழமுதிர் சோலைக்கு வந்தார். அங்கே ஒரு பெரிய நாவல் மரத்தின் கீழ் உட்கார்ந்து ஓய்வு எடுத்தார். அப்போது மரத்தின் மேல் இருந்த ஒரு அழகான சிறுவன் மெதுவாக கேட்டான், உங்களுக்கு பசிக்குதா? பழம் தரவா? ஆமாம் அப்பா, கொஞ்சம் பழம் கொடு என்றார். உடனே அந்த சிறுவன் குறும்பாக, சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான். சுடாத பழம் போதும் அப்பா என்றார். அந்த சிறுவன் மரத்தை அசைத்ததும் நாவல் பழங்கள் கீழே விழுந்தன. அதை எடுத்த ஔவையார் அவற்றில் இருந்த மண்ணை ஊதினார். உடனே அந்த சிறுவன் சிரித்துக்கொண்டு, பாட்டி, பழம் சுடுகிறதா? அதனால்தான் ஊதுகிறீர்களா என்று கேட்டான். அப்போது ஔவையார் அதிர்ச்சியடைந்தார். தன் அறிவுக்கும் எல்லை இருக்கிறது என்பதை உணர்ந்தார். அந்த சிறுவன் வேறு யாருமில்லை, நம்முடைய முருகப்பெருமான். முருகன் தனது தெய்வீக உருவத்தை காட்டி ஔவையாரை ஆசீர்வதித்தார். ஔவையார் கண்களில் கண்ணீர் மல்க முருகனை வணங்கினார். இதுதான் குழந்தைகளே, எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் பணிவும் பக்தியும் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் கதை.